திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். அவர் யார்? விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கருத்துநாதபுரம் மாதா கோவில் தெருவில் செல்வகுமார் சொந்தமான பட்டாசு தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் செல்வகுமாரின் சகோதரர் சதீஷ்குமார், மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் ஆகியோர் பட்டாசு தயாரித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடன் அக்கம் பக்கத்தினர் மன்னார்குடி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். மேலும் சதீஷ் மற்றும் அருண்குமார் ஆகியோர் இந்த தீ விபத்தில் படுகாயமடைந்ததால் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு மன்னார்குடி தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் செல்வகுமார் சகோதரர் சதீஷ்குமார் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அருண்குமார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பட்டாசு தயாரிக்கும் கட்டிடம் தீ விபத்தால் தரைமட்டமானது. இந்த பட்டாசு வெடித்தது சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றளவில் பயங்கர சத்தம் கேட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மன்னார்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.